Exercise 5.1 நம்ம 6th sum பார்த்துட்டு இருக்கோம். If three angles at a point are in the ratio. So ஒரு at a point னா என்னன்னு பாத்தீங்கன்னா the point is okay. The point னா என்னது நம்ம point on a circle the angle will be 360 degree. So let the ratio or let the angles be 1x 1xன்னு எழுதலாம் xன்னு எழுதலாம் 1x 4x and 7x ஓகேவா அப்ப என்ன அர்த்தம்னா x அதாவது 1x or x plus 4x plus 7x that is equal to 360 degree ஓகேவா இப்ப பாருங்க இந்த பாயிண்ட்ல ஒரு ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் இப்போ இது வந்து இன்னொரு ஆங்கிள்னு வச்சுக்கலாமா இந்த மாதிரி 3 ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் இது ஒரு ஆங்கிள் சரியா இது நம்ம O எடுத்துக்கிட்டா இது A இது B இது C சோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 360 டிகிரி வரும் ஆட் பண்ணலாமா x plus 4x is 5x 5x plus 7x என்னது 12x 12x is equal to 360 degree and what is x x is equal to 360 degree divided by 12 12 போட்டோம்னா என்ன வரும் 112 is 12 3 12s are 36 இங்க 30 degree so x is equal to 30 degree so what are the angles அப்படின்னு பார்த்தோம்னா 1x னா என்ன வரணும் 1x is equal to 1x is equal to என்னது 1 into 30 so that is 30 degree next என்னது 4x is equal to என்னது 4 into 30 so 430 என்ன வரும் that is 120 degree next 7x is equal to என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 7 into 30 degree so நமக்கு என்ன வரும் 7 3s are 21 210 degree clear so இது மூணுத்தையும் நமக்கு ஆட் பண்ணா என்ன வரும் 210 120 30 so 0 3 plus 2 5 6 3 360 degree வந்தாச்சு